Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் தியரிஸ் மாடல் வால்டர்ஸ் மாடல் ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வால்டர்ஸ் மாடலோட ப்ராப்ளம் ஆல்ரெடி க்ரோத் ஃபார்ம் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணும், மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேரும் வேல்யூ ஆஃப் தி ஃபார்மும் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ இன்னைக்கு நம்ம செஷனில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மில் எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் மூவிங் டு தட் நம்மளுக்கு இந்த பேசிக்காக இந்த 3 விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ வாட் எவர் யூ இன்வெஸ்ட், கம்பெனி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதுலேருந்து எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது ஆர். அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க பே பண்ணக்கூடிய அந்த ரிட்டர்ன். ஸோ whenever your rate of return is more than cost of capital, then that firm is known as growth firm. அண்ட் அவங்களோட ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ எப்போ அவங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் மேக்சிமமா இருக்கும் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எப்போ மேக்சிமமா இருக்கும்னா அவங்க அவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் ரீடைன் பண்ணாதான். ஸோ பே அவுட் ரேஷியோ அவங்களுக்கு நில்லுன்னு இருந்தால் தான் அவங்களோட வேல்யூ ஆஃப் தி ஃபர்ம் இன்க்ரீஸ் ஆகும். சிமிலர்லி நார்மல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம ப்ராப்ளம்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆர் இஸ் ஈக்குவல் டு கே, அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்னும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ஈக்குவலாக இருக்கிறது நார்மல் ஃபார்ம். ஸோ அப்போ கம்பெனி தே ஆர் இன்டிஃபரண்ட் அபவுட் வெதர் டு ரீடைன் தி ஏர்னிங்ஸ் ரிட்டன்ஷன் ரேஷியோக்கும் பே அவுட் ரேஷியோக்கும். ஸோ எல்லாமே கான்ஸ்டன்டாக இருக்கும், அவங்களுக்குன்னு ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோன்னு எதுவுமே கிடையாது. சின்ஸ் போத் ஆர் சேம். வென் rate of return is less than cost of capital, K na cost of capital, R na rate of return. So when rate of return is less than cost of capital, then that firm is known as declining firm. Okay, so அப்ப பாத்தீங்கன்னா optimal payout ratio 100%. They should not retain anything, they have to distribute all in the form of dividend. So dividend distribute பண்ணாதான் உங்களோட value of the firm அதிகரிக்கும், இல்லைனா மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் ரைஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறது நார்மல் ஃபார்மோட ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி க்ரோத் ஃபார்மோட ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க எப்படி போடலான்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜென்ரலி டினோட்டட் பை பி அண்ட் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி பிளஸ் ஆர் பை கே இன்டூ இ மைனஸ் டி டிவைடட் பை கே. டின்றது டிவிடெண்ட் பெர் ஷேரு, ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்னு, கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் இன்றது ஏர்னிங்ஸ் பெர் ஷேரு அண்ட் டின்றது டிவிடெண்ட் பெர் ஷேரு டிவைடட் பை கேன்றது அகைன் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ தி ஹோல் டிவைடட் பை கேன்னு நம்ம போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் மூலமா எப்படி இதை கால்குலேட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ 3 டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளோட மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் இந்த ஃபார்முலா இட் ரிமைன்ஸ் தி சேம். வால்டர்ஸ் மாடல்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபார்முலா. ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ க்ரோத் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத ஜஸ்ட் நோ வி டிஸ்கஸ். ஸோ நம்ம வெறும் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் மட்டும் கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை நின்றாது. ஸோ சில டைம்ஸ் நம்மள கமெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க அந்த ரிசல்ட்ஸ். ஸோ தட் டைம் யூ ஹாவ் டு ரைட் தி கன்க்ளூஷன் பார்ட். Okay, so let us discuss how we calculate the market price per share. So here there is a question. Okay, so the following information relates to Joe Limited. Earnings per share பாத்தீங்கன்னா ₹15. Productivity of retained earnings it is denoted by R. ஓகேங்களா? So rate of return is denoted by R. 15%. கேபிட்டலைசேஷன் ரேட் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் கேபிட்டலைசேஷன் ரேட்னு சொல்றோம். ஸோ அது கே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது 15%. And whatever they have asked to calculate, see what is the market price per share according to the Walters model. If the payout is option A 20%, B 40%, C 60%, give your comments. ஸோ வால்டர்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பே அவுட் ரேஷியோ 20% இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எவ்வளோ, அண்ட் 40% இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எவ்வளோ, அண்ட் 60% இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் எவ்வளோ அப்படின்றத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த சம்மை பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரும் கேவும் ஈக்குவலாக இருக்கு, 15% 15%. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கே. இதுல என்ன நம்ம அப்டைன் பண்ணலாம்னா வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா நம்மளுக்கு என்னது நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்ம்ல என்னன்னா வாட் எவர் பி தி பே அவுட் ரேஷியோ, ஸோ யுவர் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் அண்ட் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் நார்மல் ஃபார்ம் சொல்றது. ஸோ தே ஆர் இன்டிஃபரண்ட்.
ஸோ ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோன்னு ஒன்று we cannot find out. ஓகே, ஸோ அதுதான் வந்து நார்மல் ஃபார்ம்ல நம்ம சொல்ல வர்றது. ஸோ கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹15, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15%, அண்ட் கே வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது கேபிட்டலைசேஷன் ரேட்னு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல, அதுவும் 15%. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலாக்கு தேவை என்னன்னா டிவிடெண்ட் டி தான் தேவை. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து சம்டைம்ஸ் தே மைட் கிவ் இன் கொஸ்டின், மோஸ்ட் ப்ராபப்ளி கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோன்னு போடணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ன்றது இட் இஸ் டினோட்டட் பை இ தேர். இந்த ஃபார்முலால இன்னு நம்ம காட்டுறோம். ஸோ அதனால இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ₹15. அதை தான் இங்க போட்டிருப்பேன். சிச்சுவேஷன் ஏக்காக இப்ப நம்ம போட போறோம். சிச்சுவேஷன் ஏல என்ன சொல்றாங்கன்னா பே அவுட் ரேஷியோ, இஃப் பே அவுட் ரேஷியோ இஸ் 20%, அப்ப மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் எவ்வளோன்னு கேக்குறாங்க. சோ அதுக்கு தான் ஒருத்துக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும், டிவிடெண்ட் வந்து மாறும். ஓகேங்களா? சோ சேம் டிவிடெண்ட் அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் அப்ளை பண்ண முடியாது. சோ நம்மளோட கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பே அவுட் ரேஷியோ மட்டும் வச்சு கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து ஏபிசிடி அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பே அவுட் ரேஷியோ ஒன்னும் ஒரு இன்சிடென்ட்க்கும் எடுத்து நம்ம டிவிடெண்ட் கால்குலேட் பண்ணோம், அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே டிவிடெண்ட் அமௌண்ட்டை எடுத்துக்க கூடாது, எடுத்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே அவுட் இஸ் 20% கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், டி கால்குலேட் பண்ணோம்னா இபிஎஸ் வந்து ₹15 அதை எடுத்துக்கோங்க, அண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 20%ன்னு எடுத்துக்கிறோம். 20 டிவைடட் பை 100. ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ₹3 வரும். அதான் டிவிடெண்ட் பெர் ஷேர் டி. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வேற எதுவும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் போலாம். ஸோ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இஸ் டினோட்டட் பை பி, அண்ட் அந்த ஃபார்முலா என்ன, டி. டின்றது எவ்வளோ, ஜஸ்ட் நோ வி கால்குலேட்டட் ₹3 கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ₹3 இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது ஆர். ஆர்ன்றது இங்க நம்ம ஃபார்முலால எழுதியிருக்கோம். ஸோ அந்த ஆர் ஆக்சுவலி எங்க இருக்கு, இந்த 15% இங்க இருக்கு. ஸோ இந்த 15%ன்றது 15 டிவைடட் பை 100 நம்ம எழுதணும். ஸோ அது டோட்டலி வந்து 0.15ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது வந்து டிவைடட் பை டினாமினேட்டர்ல கே இருக்கு. ஸோ கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ 15% அப்படின்ற போது வந்து 0.15 வருது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்டூ இ மைனஸ் டி பண்றோம். இன்றது எவ்வளோ, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், தட் இஸ் ₹15. அண்ட் டி அப்படின்றது வந்து டிவிடெண்ட் பெர் ஷேர். இங்க எழுதணும்ல, அதே தான் இங்கேயும் எழுதுவோம். ஸோ டின்றது இங்க ₹3. ஸோ 15 மைனஸ் 3 அப்படின்னு போட்டுக்கோங்க, டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை கே அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ கேன்றது 0.15. ஸோ அந்த 0.15 இங்க போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை அப்படியே வந்து சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3+ இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷனை முடிச்சுட்டு அப்புறம் 3+ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷன் பண்ணும்போது இது 1 ஆயிடும். டிவைடட் பை 0.15 டிவைடட் பை 0.15 1. அண்ட் 15 மைனஸ் 3 பாத்தீங்கன்னா 12ன்னு வரும். ஸோ 1 into 12. ஸோ இந்த 3+ அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஹோல் டிவைடட் பை இந்த 0.15 இங்க மறுபடியும் எழுதுங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பாருங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3+ 1 into 12 வந்து 12 ஆயிடும். ஸோ 3+ 12, ஸோ 15 ஹோல் டிவைடட் பை 0.15. ஸோ 15 டிவைடட் பை 0.15 பார்த்தீங்கன்னா ₹100ன்னு வருது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இஃப் பே அவுட் ரேஷியோ இஸ் 20%. ஸோ ₹100 வருது. ஓகேங்களா? ஸோ நார்மல் ஃபார்ம்னா இதே அமௌண்ட் தான் நம்மளுக்கு என்னது, என்ன பே அவுட் ரேஷியோ கொடுத்தாலும் இதே அமௌண்ட் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து அதை வந்து ஒரு க்ளூ மாதிரி ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்தோடனே ஆரையும் கேவியும் கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அதை வச்சு நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடலாம். அது க்ரோத் ஃபார்மா இல்ல நார்மல் ஃபார்மா இல்ல டிக்ளைனிங் ஃபார்மான்றத கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு உங்களோட ஃபுல்லா என்டையர் சம்ம கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து அந்த ஹிண்ட் அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஈஸியா ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவ் பண்ணலாம். வெதர் யூ ஹவ் டன் தி ப்ராப்ளம் ரைட் ஆர் ராங் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ அடுத்த இன்சிடென்ட்க்கு போறோம் நம்ம. ஸோ இதே 100 தான் வரணும் நம்ம எப்போ போட்டாலும், என்ன பே அவுட் ரேஷியோ வந்தாலும் அதுதான் நார்மல் ஃபார்முக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஆப்டிமல் பே அவுட் ரேஷியோ கிடையாது. ஸோ அடுத்த இன்சிடென்ட் பாருங்க, 40% பே அவுட் இருந்தால் அப்ப நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் பே அவுட் ரேஷியோ இஸ் 40%. So first again I said that D you have to calculate. ஓகேங்களா, போன டிஏ வச்சுக்க முடியாது. ஏன் டிவிடெண்ட் போன இதுவே வச்சுக்க முடியாது அப்படின்னா பே அவுட் ரேஷியோ மாறுது நம்மளுக்கு. ஸோ இபிஎஸ் இன்டூ பே அவுட் ரேஷியோ. இபிஎஸ் எவ்வளோனா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 15 ருபீஸ்ன்ட்டு அதை போட்டுக்கோங்க. அண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இந்த முறை 40% ஆகுது. ஓகேங்களா, ஸோ 40% போடும்போது 40 டிவைடட் பை 100. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ₹6 வருது. இந்த இடத்துல நான் இன்னொன்று இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்ல விரும்புறேன். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப பே அவுட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டின்ல. இல்ல சில கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்ல ரிட்டென்ஷன் ரேஷியோன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இஃப் ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்படின்னு கொடுப்பாங்க இஸ் 40% இஸ் 50% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம இங்க எடுக்கக்கூடியது பே அவுட் ரேஷியோ தான் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டென்ஷன் ரேஷியோ 100ல இருந்து அந்த ரிட்டென்ஷன் ரேஷியோவை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பே அவுட் ரேஷியோ கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதை மறந்துடாதீங்க. சப்போஸ் உங்களோட கொஸ்டின்ல ரிட்டென்ஷன் ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா then your sum will become wrong. ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், ரிட்டென்ஷன் ரேஷியோ பே அவுட் ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 100ல இருந்து அந்த பெர்சன்டேஜ் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பே அவுட் ரேஷியோ கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. இப்ப இந்த சம்ல பாத்தீங்கன்னா பே அவுட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அப்படியே நீங்க பே அவுட் ரேஷியோ வச்சு போட்டுக்கோங்க. ஸோ இபிஎஸ் உங்களுக்கு 15 ருபீஸ், பே அவுட் ரேஷியோ 40%. ஸோ 40 டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா 15 இன்டூ 40 பை 100 போட்டீங்கன்னா ₹6 வருது. இதுதான் டிவிடெண்ட். ஸோ இப்போ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் பி. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம ஃபார்முலானா டி பிளஸ் R by K into E minus D divided by K. ஓகேங்களா, so D பாத்தீங்கன்னா ₹6 and R பாத்தீங்கன்னா 15%, so that is written as 0.15 divided by K அப்படி பாத்தீங்கன்னா 0.15 again 15%. next he பாத்தீங்கன்னா EPS, that is earnings per share 15 rupees, அந்த 15 rupees எழுதிக்கோங்க. and D பாத்தீங்கன்னா 6 rupees, அந்த 6 எழுதிக்கோங்க. So all divided by again K cost of capital, that is 15%, 0.15. ஓகேங்களா, so 15% அது 15 divided by 100 போட்டீங்கன்னா 0.15 கிடைக்கும். so அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் இந்த மாதிரி. so இப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த 6+ விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இது வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணிக்கணும். so இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 1 தான் வரும். so 1 into 15 minus 6 எவ்வளவு 9. so 1 into 9 பண்ணீங்கன்னா 9 தான் வரும். ஸோ அதனால 6 plus 9 எழுதிக்கோங்க. ஸோ 9 எழுதிட்டு டிவைடட் பை 0.15 எழுதிக்கோங்க. ஸோ 6 plus 9 எவ்வளோ நம்மளுக்கு 15. ஸோ 15 டிவைடட் பை 0.15 போட்டிங்கன்னா உங்களுக்கு ₹100 கிடைக்கும். ஸோ இப்போ பே அவுட் ரேஷியோ 40% வைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர், ஸோ ₹100 தான் நம்மளுக்கு. ஸோ இதே கன்க்ளூஷன் தான் நம்மளுக்கு போன வாட்டியும் வந்தது. நம்மளுக்கு ₹100 தான் வந்தது போன முறையும். ஸோ 20% பே அவுட் ரேஷியோ வைக்கும் போதும். ஸோ இப்போ லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 60% பே அவுட் ரேஷியோ இருக்கும்போது ஸோ அதுக்கும் ஆப்வியஸா நம்மளுக்கு 100 வரணும். ஏன்னா திஸ் இஸ் அ நார்மல் ஃபார்ம். ஸோ சி ஜஸ்ட் யூ கேன் சி whether we are getting that payout ratio when 60 is there, 60%. we are getting the same market price per share அப்படின்றத பார்க்கலாம். so if payout ratio is 60%, again we have to calculate D. so இத calculate பண்ண மறந்துடாதீங்க. because payout ratio different situationsல நம்ம calculate பண்றோம். so அப்படி பார்க்கும்போது இங்க EPS into payout ratio, so EPS ன்றது 15, payout ratio ன்றது 60%. so questionல நல்லா கவனிச்சுக்கோங்க, ரிட்டென்ஷன் ரேஷியோ கொடுத்திருக்காங்களா இல்ல பே அவுட் ரேஷியோவான். ஓகேங்களா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சோ இங்க பே அவுட் கொடுத்திருக்காங்க 60%, so you directly take 60%, 60 by 100. so போட்டிங்கன்னா ₹9 உங்களுக்கு கிடைக்கும். now market price per share பாத்தீங்கன்னா formula it is actually denoted by P.
So formula is d plus r by k e minus d divided by k. So அந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க எழுதுறதுக்கு. And d பாத்தீங்கன்னா 9 rupees just now we got plus r ன்றது 15% 0.15, k ன்றது 15% again 0.15, e ன்றது questionல கொடுத்திருக்காங்க earnings per share rupees 15 கொடுத்திருக்காங்க, minus d ன்றது dividend per share just now we calculated 9 rupees இங்க எடுத்திருக்கோம்ல அந்த 9 rupees. So all divided by 0.15. So as usual வந்து இந்த calculation வரைக்கும் முடிச்சிட்டு அப்புறம் 9 plus பண்ணுங்க. So 9 plus அப்படியே எழுதிக்கோங்க. So இது ரெண்டுத்தையும் divide பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். So 15 minus 9 பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். All divided by 0.15. So 9 plus 1 into 6 வந்து 6. So 9 plus 6 வந்து 15. So divided by 0.15. So 15 divided by 0.15 பண்ணீங்கன்னா rupees 100 கிடைக்கும். So market price per share வந்து if payout is 60% also you will be getting that same rupees 100. ஓகேங்களா? So இதுல இருந்து நமக்கு என்ன conclusion, comment on the results ன்னு கொடுப்பாங்க. So whatever might be your payout ratio, if rate of return and cost of capital is equal, then that firm is known as a normal firm and their market price per share will remain constant. Whatever might be the payout ratio, உங்களுக்கு optimal payout ratioன்றது கிடையாது. So இந்த questionல பாத்தீங்கன்னா வெறும்னே market price per share மட்டும் தான் நம்மள calculate பண்ண சொல்லிருக்காங்க. So value of the firm calculate பண்ண சொல்லி நம்மளுக்கு number of equity shares கொடுத்தாங்கன்னா அப்ப நீங்க value of the firm வந்து இந்த market price per share ஓட multiply பண்ணி number of equity shares into market price per share போட்டு value of the firm கண்டுபிடிங்க. கொடுக்கல அப்படின்னா வெறும் market price கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதோட நீங்க நிறுத்துறீங்க. ஓகேங்களா? So இதுதான் வந்து நம்மளோட conclusion. So இந்த சம்ல பாத்தீங்கன்னா வந்து Walters model, if it is a normal firm, then what is their market price per share அப்படின்றத தான் நம்ம வந்து calculate பண்ணிருக்கோம். Hope இந்த செஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.